இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இளம் வயதிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதா? உங்க ராசி இதிலே இருக்கிறதா? இன்று வீடு வாங்குவது என்பது ஒரு கனவு. அந்த கனவு எல்லோருக்கும் பலிதமாவதில்லை. அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் வாங்கலாம். அப்பொழுது யார் யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த வீடை வாங்குகின்ற பாக்கியம் இளம் வயதிலே கிட்டுகிறது என்பதை தெரிவிக்கும் பகுதிதான் இது. இதனுடைய தொடர்நிலை, விரிவாக்க நிலை, கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்திலே தொடர்கிறது. ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையா பெருமாள் கோவிலில் காட்சி தருகிறார். இவருக்கு புலவைதான் அணிவிக்கப்படுகிறது. கணேசாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே பூர்த்தி செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இன்றைய விசேஷமும் மற்றும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/8/2026, கிழமை செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 8வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம். மதுரை சுந்தரேஸ்வரர் விறகு விற்று அருளிய காட்சி. நந்தீஸ்வரர் வழிபாடு நின்று கிருபனந்த வாரியார் பிறந்த நாள், திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி துவாதிசி காலை 7:22 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம், நள்ளிரவு 12:28 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியின் இன்றைய தலைப்பு, பாதகாதிபதியின் நிலையும் பரிகாரம். ஒரு மனிதன் சிறந்து விளங்கவும் பொருளாதாரம் உயரும் அவரது ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டியது முக்கியம். நமது கிராமத்தில், ஊரில் ஒரு சொல் வழக்கு லக்னத்தை பற்றி தான் இருக்கும். ஊரில் ஒருவர் சிறந்து விளங்குகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று சொல்ல மாட்டார்.
அவர் நல்ல லக்னத்தில் பிறந்தவர் என்றுதான் கூறுவார். எனவே ஒருவருக்கு லக்னம் மிகவும் முக்கியமானது. நமது ஜாதகத்தில் லக்னமும் உயிரும் உடலும் ஆகிறது. ஜாதகத்தில் லக்னம் பாதகம். லக்னத்தில் இருந்து நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காது. தன் பெயரில் உள்ள ஸ்திர சொத்துகள் தங்காத நிலை ஏற்படும். இதற்கு நாம் எவ்வளவு பரிகாரம் தேடினார் உடனடியாக நிவாரணம் கிடைக்காது. இதற்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவரின் பெற்றோரில் பெயரில் உள்ள சொத்துக்களை குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவருக்கு பெயர் மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்காலிகமாக மாற்றிக்கொண்டால் போதும், பின்பு தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளலாம். மேலும் தொழில் விருத்தி என்பது எல்லோருக்கும் உள்ள ஒன்றுதான். ஜீவனாதிபதி நல்ல முறையில் அமைந்தால்தான் பொருள் ஈட்ட முடியும். எவ்வளவுதான் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் சிறந்து விளங்கினாலும் பாதகாதிபதி நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பாதகாதிபதி பலம் பெற்று எந்த பாவத்தில் உள்ளாரோ அந்த பாவத்தில் உருவாகும் பலன்கள் பாதிப்பார். மேலும் பாதகாதிபதி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்தின் நல்ல பலன்களும் பாதிக்கப்படும். ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி 4 இருந்தால் அல்லது 4ஆம் வீட்டை பார்த்தால் வாகனம், பூமி, தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பாதகாதிபதி 5 இருந்தால் 5ஆம் வீட்டை பார்த்தால் புத்திரர்களால் பாதகம் ஏற்படும். 6ஆம் வீட்டில் பாதகாதிபதி இருந்தால் நாம் பார்க்கும் வேலை, தொழில், நடை, தடை, தாமதத்தை ஏற்படுத்துவார். பாதகாதிபதி 7 இருந்தால் ஜாதகருடைய மனைவி, மக்கள், தொழில், கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களால் பாதகம் ஏற்படும். மேற்சொன்ன கருத்து எல்லாம் பாதகாதிபதி பலம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்தான் உண்டு. பாதகாதிபதி பலம் இல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்வோம். பகை வீட்டில் உள்ள கிரகங்களும் மறைவிடத்திலும் இருக்கும் கிரகங்களும் பலவீனர்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். சுய வர்க்கம் அடைந்தவை மிகவும் பலமுள்ள கிரகங்கள். கேந்திரம், கோணம் போன்ற கிரகங்கள் நன்மை உண்டாக்கும், தொழில் விருத்தி உண்டாகும். கேந்திர கோணங்களில் பாவ கிரகங்கள் இருந்தால் தீமையான பலனை தரும். சனி, சூரியன், செவ்வாய் போன்ற பாபகிரகம் கேந்திராதிபதி பெற்றால் சுப பலன்களையே வழங்குவார். ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 வீட்டில் கிரகங்கள் இருக்க பிறந்தவர் தொழில் ஸ்தானம் மற்றும் பதவியில் உயர்வார். எனினும் நீங்கள் செய்யும் தொழில் பதவியில் உயர்வு உள்ள இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். முதலாவது பரிகாரம், அரை ஸ்பூன் கல் உப்பு எடுத்து அதனை பூஜை அறையிலே வைத்து வணங்கி வாருங்கள். உப்பு கரைவது போல கஷ்டங்கள் தீரும். கஷ்டங்கள் தீர்ந்த பிறகு உப்பினை நீர்நிலையில் போட வேண்டும், கிணற்றில் போடக்கூடாது. இரண்டாவது பரிகாரம், தொழில் செய்பவர்களுக்கு, அலுவலக பணி உள்ளவர்களுக்கு அரை ஸ்பூன் உளுந்து எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து கல்லாவில் அல்லது அலுவலகத்தில் உள்ள டிராவில் போட வேண்டும். பொருளாதாரம் தடையின்றி உயரும். அனுபவ பரிகாரம். நாளைய தினம் பரிகாரத்தினுடைய தலைப்பு, நல்ல துணை விரைவில் அமைய. அதற்குண்டான அமைப்பு என்ன, பரிகாரம் என்ன என்பதை தெளிவாகும், விவரமாகவும் விரிவாகும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாகத்தை தொடர்ந்து ஆராய்ந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். 6 என்றால் ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள், அவமானங்கள். ருணம் என்றால் நாம் படுகின்ற கடன் தொல்லைகள். சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு. இதனுடைய நிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்று கிரகங்கள் மூலம் அறிய இப்போது அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். மேஷம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வருகின்ற அந்த வியாதி எந்த பகுதியில் தாக்கும் என்பதை காட்டுகிறது. தலை, முகம், மூளை. ரிஷபம் கழுத்து, தொண்டை, உள்நாக்கு. மிதுனம் தோல், கை, விரல், மூக்கு, நுரையீரல், நெஞ்சு. கடகம் வயிறு, மார்பகம். சிம்மம் இருதயம், முதுகு, முதுகுத்தண்டு. கன்னி சிறுகுடல், பெருங்குடல். துலாம் கிட்னி, தோல். விருச்சகம் ஆண் பெண் இன உறுப்புகள், இரத்தம், காது. தனுசு இடுப்பு, தொடை, கல்லீரல். மகரம் பல், எலும்பு, முட்டி, தோல். கும்பம் கீழ்கால், கணுக்கால், இரத்த ஓட்டம். மீனம் பாதம், பாத விரல், நுரையீரல், குடல், மூத்திரம் மற்றும் முக்கிய கழிவுகளை அகற்றுகின்ற பகுதி. சூரியன் 8இல் நின்றார். ஒற்றை தலைவலி ஜாதகருக்கு அடிக்கடி ஏற்படும். கண் பார்வை பாதிக்கும். விரைவில் இவருக்கு இன்ஃபெக்ஷன் உருவாகும். சூரிய தசா அல்லது வேறு மோசமான தசாவில் சூரிய புத்தியில் நடைபெறும். சந்திரன் 8இல் நிற்க
ஆரோக்கியம் அடிக்கடி கெடும், சளி, இருமல், மன நிம்மதி குறையும், ஸ்டீரியா, கால்வலி, வாந்தி, பேதி, கண் நோய், சந்திரதசா அல்லது வேறு கோச்சாரத்தில் நடைபெறும். செவ்வாய் 8 நின்றால் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சனி செவ்வாய் கூடி 8 நின்றார் வாகனத்தால் விபத்து, சனி புத்தியால் ஏற்படும் அறுவை சிகிச்சை, கட்டி, பிறப்பு உறுப்புகளில் நோய் ஆகியவை உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாகத்தை பல்வித கோணங்களில் நாம் ஆராய்ந்த வண்ணமாகும். எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன வியாதிகள், என்னென்ன அவஸ்தைகள் என்பதை தொடர்ந்து நாம் கண்காணித்து கொண்டே இருக்கின்றோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். புதன் 8 நிற்க நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், வெண்குஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குரு 8 நின்றால் சர்க்கரை வியாதி, இது 8ஆம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் ஏற்படும். சுக்கிரன் 8 நின்றால் சர்க்கரை வியாதி, இதுவும் 8ஆம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் ஏற்படும். சனி 8 நின்றால் சிறுநீர் பையில் கோளாறு, சர்க்கரை வியாதி, கண்ணில் சதை, பால்வினை நோய்கள். சுக்கிரன் 8 நின்றால் சிறுநீர் பையில் கோளாறு, சர்க்கரை வியாதி, கண்ணில் சதை, பால்வினை நோய்கள். சனி 8 நின்றால் பக்கவாதம், இடுப்பு பகுதியில் புற்றுநோய், கால் வலி, கட்டி. குரு 8 நின்றால் அல்சர், வயிற்றுப்புண், வலிப்பு நோய் மூலம் குறிப்பாக ராகு தசாவில் வரும். கேது 8 நின்றால் வயிற்று வலி, வயிற்று சம்பந்தப்பட்ட நோயில், பிறப்புறுவில் பிரச்சனை. யாராருக்கு சர்க்கரை நோய் வரும், அதனுடைய அமைப்பு என்ன? குரு 8 நிற்க அதுவே ஜலராசியாக இருந்தால் அதிகமாய் வரும் சர்க்கரை நோய் வரும். மேஷ லக்னத்துக்கு 8 விருச்சகத்தில் குரு இருந்தால், சிம்ம லக்னமாய் 8 மீனத்தில் இருந்தால், தனுசு லக்னத்துக்கு 8வது கடகத்தில் இருந்தால் சர்க்கரை நோய் வரும். கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய் கூடி இருக்க சர்க்கரை நோய் வரும். இதனுடைய தொடர்ச்சி நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இளம் வயதிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதா? உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா? மிடில் கிளாஸ் மக்களுக்கு சொந்த வீடு வாங்குவது என்பது மிகப்பெரிய கனவா. ஏனெனில் இந்தியாவில் சொந்த வீடு என்பது ஒரு கட்டிடம் என்பதை தாண்டி அது குடும்பத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சொந்த வீடு வாங்குவதற்காக பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்தை சேமிப்பது, அது மட்டுமின்றி பெரிய அளவிலே கடன்களை பெறுகின்றார்கள். சொந்த வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் அவர்களுடைய முயற்சியை பொறுத்து மாறுபடும் என்றாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம் அல்லது மிக எளிதாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையலாம். ஜாதகத்திலே சொத்து விவகாரங்களை குறிக்கும் 4ஆம் வீடு வலுவாக அமைந்திருப்பதே இதற்கு காரணமாகும். இந்த வீடு வாங்கும் யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது? சின்ன வயதிலே அவர்கள் வீடு கட்டுகின்ற பாக்கியத்தை உடைய ராசிக்காரர்கள் யார்? முதலிலே ரிஷபம். சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷப ராசிக்காரர்கள் அதிக சிரமமின்றி அவர்கள் ஆசைப்படும் வீடுகளை பெரும் ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டவர்கள். வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை விரும்பும் அவர்கள் வீடுகளில் ஆடம்பரமான வசதிகள் அனைத்தும் நிறைந்த வீடுகளை விரும்புகிறார்கள். பெரும்பாலும் தாங்களே பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் நிலம் அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு போன்ற பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வீடுகளை மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இவர்கள் ஆசைப்படும் ஆடம்பர வாழ்க்கையை பெற இவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்தது கடகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் 4ஆம் வீட்டில் அமையும் கிரகம் பொதுவாக சாதகமான நிலையில் இருக்கும். இது நீர்நிலைக்கு அருகில் உள்ள அல்லது அமைதியான சூழலில் அவர்களுக்கு ஆசைப்படும் வீடுகளை அமைத்துக் கொள்ள இவர்களுக்கு உதவுகிறது. பெரும்பாலும் இவர்களுக்கு தாயார் வழி உறவினரிடமிருந்து அதிக ஆதரவு கிடைக்கும் அல்லது வங்கிகள் இவர்களுக்கு வீட்டு கடனை எளிதாக ஒப்புதல் அளிப்பதால் பெரிய சிரமமின்றி இவர்களால் வீடு கட்ட முடிகிறது. விருச்சகம். விருச்சக ராசியின் அதிபதி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் கிரகம் ஆவார். செவ்வாய் தான் நிலம் மற்றும் பூமியின் அதிபதி ஆவார். இதனால் சொத்து வாங்குவதிலே இவர்களுக்கு இயல்பாக மிகுந்த அதிர்ஷ்டம் அமைகிறது. அவர்கள் வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டத்திலே சில சவால்களை சந்தித்து நேரிட்டால் எதிர்பாராத விதமான சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்ளும் திடீர் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கிடைக்கிறது. பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு இந்த அதிர்ஷ்டம் கைகூடி வரும். அப்பொழுது வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டம் அல்லது இருவரின் கூட்டு முயற்சியால் இவர்களுக்கு எளிதாக வீடு கட்டும் சூழல் உருவாகிறது. அடுத்தது மகரம். ஒழுக்கத்தின் கிரகமான சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட மகர ராசிக்காரர்கள் நிலம் சார்ந்த முதலில் கில்லாடிகளாக திகழ்கின்றார். இவர்கள் இளம் வயதிலிருந்தே தங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குகிறார்.
பின்னர் அந்த பணத்தை கொண்டு ஒரு பெரிய நிலத்தையோ அல்லது பழைய வீட்டையோ வாங்கி அதனை புதுப்பித்து மேம்படுத்துகிறார். குறைந்த வட்டி விகிதத்திலே கடன்கள் எளிதாக கண்டறிந்து பெறும் திறமை இவர்களிடம் உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் இந்த பகுதியில் தான் வெளியே வருகிறது. இது 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பொது பலனை பார்க்க இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். வாக்குவன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகை யோகம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலருக்கு யாத்திரை செல்வார்கள். அடுத்த ஒரு உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். வாக்குவன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகை யோகங்கள் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் யாத்திரை செல்வார்கள். அடுத்த ஒரு உதவி கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு நன்மையை அடைவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் இருப்ப புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டு நன்மைகளை அடைவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடவே கூடாது. மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இந்த பிரச்சனை சரியாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். பகைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர்களால் இந்த பிரச்சனை சரியாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் சிறப்படை. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும்.
நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையும், புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், அரசாங்க தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும், நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும், சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும், மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும், மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளுடைய துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த பேச்சின் இனிமையின் சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பண தேவை உண்டாகும், இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும், வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையிலும் எதிலும் சிக்காமல் கவனமாய் இருப்பது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவரும் பார்ட்னருடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பண தேவை உண்டாகும், இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த பணவரவு இருக்கும், வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையிலே எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் கவனமாய் இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் பார்ட்னருடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம், கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம், எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவரும் கவனமாய் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம், எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவரும் கவனமாய் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும், கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. குழந்தைகள் கல்வியில் வேகம் காணப்படும். குடும்ப கவலை தீரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணவரத்தும் திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். புராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகளின் கல்வியின் வேகம் காணப்படும். குடும்ப கவலை தீரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மற்றவரும் பழகும் போது கவனமாய் இருப்பது நல்லது. சமுதாயத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பி மற்றவரும் பழகும் போது கவனமாய் இருப்பது நல்லது. சமுதாயத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள். செயல் திறமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சதய நட்சத்திரம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாய் செய்து முடித்து பாராட்டை பெறுவார். செயல் திறமை அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள். உறவினர் வருகை இருக்கும். யாரிடம் பேசும்போது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும்.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர் வருகை இருக்கும். யாரிடம் பேசும்பொழுது நிதானமாய் பேசுவது நன்மையை தரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளின் தொடர்புகளை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க நீங்கள் முன்கூட்டியே ஒரு நிலை பெற்று ஜாதகத்தின் விரிவாக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பெறலாம்.